ஆலயத்துக்கு போனால் போதும், ஜெபம் பண்ணுனா போதும், நம்ம பரலோகம் போயிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதம் திட்டவட்டமாக சொல்லுது, உங்கள் நீதி அதிகமாக இருக்க வேண்டும். திவஜனமே, ஒன்னே ஒன்று நான் கேட்குறேன். ஐஸ்வர்யவான் லாசருடைய ஓமை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது ஐஸ்வர்யவானை குறித்து ஆண்டவர் பேசினார். தன்னுடைய ஆஸ்திகள் திரளாக இருந்துச்சு, தன்னுடைய ஆத்துமாவுக்கு திரளாக சேகரித்து வைத்திருந்தார். ஆனால் அவர் என்ன பாவம் செஞ்சார்? ஒரே நாள் ஐஸ்வர்யவானும் லாசரும் மறிக்கிறாங்க. லாசரு ஆபிரகாமுடைய மடியில் தேற்றப்படுகிறார். ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போகிறதா பாதாளத்துக்கு போகிறதா? பாதாளத்துக்கு போகிறதா நம்ம வாசிக்கிறோம். பாதாளத்துக்கு போகிற அளவுக்கு ஐஸ்வர்யவான் என்ன தவறு செய்தார்? கொலை செய்தாரா? திருடினாரா? விபச்சாரம் பண்ணாரா? விக்கிரகாராதனை செய்தாரா? என்ன பாவம் செய்தார்? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவர்கிட்ட எந்த நீதியும் இல்லை. ஏழைகளை விசாரிக்கலை, கர்த்தரை நேசிக்கலை. தேவஜனமே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை கூட அப்படி இருக்குதா? நன்மை செய்தால் மட்டும்தான், நீதி செய்தால் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபிங்க, ஊழியக்காரங்களுக்காக ஜெபிங்க, ஏழைகளை விசாரிங்க, திக்கற்றவங்களை விசாரிங்க. நம்ம நீதி செய்யலைன்னா பரலோகம் போக முடியாது. அந்த பரிசேயன் வாரத்தில் 2 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சான். தன் சம்பாதித்தெல்லாம் தசமபாகம் கொடுத்தான். ஆனால் தேவன் சொல்றார், அந்த நீதியை விட உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும். அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும்.